எந்திரிச்ச உடனே கிளம்பி ரெடி ஆகி அறக்க பறக்க ஆஃபீஸ்க்குள்ள போய் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறோம். அப்புறம் வேலை முடிஞ்சுதா மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்து வீட்டுக்குள்ள பத்திரமா உட்காந்துக்கிறோம். இப்படி வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ தொடர்ந்து அடைஞ்சு கிடக்கிறதுனால நம்மளோட மனநிலை ரொம்பவும் பாதிக்கப்படுது. மனநிலை மட்டும் இல்லாம நம்மளோட உடல்நிலையும் கணிசமா பாதிக்கப்படுது. உடற்பயிற்சி செய்யலானா அதுக்கும் வீட்டுல ட்ரெட்மில்னு வாங்கி வச்சு 4 செவத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம வெளியில போறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் நம்மளோட வாழ்வியலே கட்டமைச்சிருக்கோம். அப்படி நம்ம வெளியில போய் ஓடி ஆடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாலோ இல்ல உடற்பயிற்சி செஞ்சாலோ நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னா, முதல்ல நம்ம சுவாசிக்கிற விதம் நல்லபடியா மாறும். நல்ல சுவாச பயிற்சி இருந்துச்சுன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படுறது மட்டும் இல்லாம நாள் முழுவதும் உற்சாகமா இருப்போம். இப்படி வெளியில போய் காத்தாட நடக்கிறதுனால நம்மளுக்கு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுனால நம்மளோட மன ஆரோக்கியம் ரொம்ப மேம்பட்டு இந்த அழுத்தத்துல இருந்தெல்லாம் ரொம்ப எளிமையா வெளியில வரும். அழுத்தம்லாம் வராதுன்னே வச்சுக்கோங்களேன். இப்படி மன அழுத்தம் இல்லாம இருக்கும் போது நம்மளோட மன ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படும். இதனாலே புத்துணர்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் இருப்போம் நம்ம. அதுவும் குறிப்பா ஒரு 6 மணி வேளையில காலை வெயில்ல நம்ம வெளியில போய் நடப்பயிற்சி செய்யறோமோ உடற்பயிற்சி செய்யறோமோ செய்யும் போது உடல்ல இருக்க எதிர்ப்பு சக்தி மேம்படும். எதிர்ப்பு சக்தி மேம்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன தலைவலியோ ஜுரமோ ஜலதோஷமோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது. வெளியில போனா வெயில் அடிக்குது, இந்த காற்று மாசு ஏற்பட்டிருக்கு, அதனால எனக்கு உடம்புக்கு ஆவாது அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு காலை வேளையில வெயிலும் கம்மியா இருக்கும், காற்று மாசும் கம்மியா இருக்கும். அதனால காலை வேளையில வெயில் படுற மாதிரி வெளியில போய் வாக்கிங் போங்க, இல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, இல்ல சும்மா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நட பழகுங்க. சும்மா ஒரு 10-20 நிமிஷம் காலை வேளையில உங்க உடல்நிலைக்காக உங்க மனநிலைக்காக வெளிக்காத்து படுற மாதிரி உடற்பயிற்சியோ யோகாசனமோ இல்ல சும்மா நடக்கிறதோ ஏதோ ஒண்ணு செஞ்சு பாருங்க. உங்க மனநிலை பல மடங்கு மேம்படும். நாள் முழுக்க கண்டிப்பா இயல்பை விட உற்சாகம் அதிகமாவே இருக்கும். சும்மா முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.